பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை அல்ல தலையை என்று பாகுபலியில் நாயகன் செய்யும் சினிமா சாகசத்துக்கு கைத்தட்டும் நம்மில் எத்தனை பேருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது நமது கடமை என்று உணர்ந்திருக்கிறோம்? எங்கிருந்தோ யாரோ எவரோ வந்து செய்யவில்லை இந்த அத்துமீறலை. தந்தை ஸ்தானத்தில் இருந்து பாதுகாப்புடன் பராமரிக்க வேண்டிய ஒருவரே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்தை தொடர்ந்து செய்ததால் அந்த பெண்ணும் என்னதான் செய்வாள்? கடலூரை சேர்ந்த கண்ணகி ஊரை எரிக்கவில்லை. கையை நீட்டிய அந்த அரக்கனுக்கு கச்சிதமாக பாடம் கற்பித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட சம்பவத்தின் திகில் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் பழைய நெய்வேலி பகுதியில் வசித்து வருபவர் 55 வயதான கட்டட மேஸ்திரி சரவணன். இவரது மகன் ராஜா. இவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ராஜா வெளியூரில் தங்கி கட்டுமான வேலை செய்து வருகிறார். இங்குள்ள வீட்டில் மேஸ்திரி சரவணன் தனது மனைவி, மருமகள் மற்றும் 3 பேத்திகளுடன் கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்து வந்தார். சம்பவத்தன்று இரவு வீட்டுக்கு வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சரவணன் உறக்க கத்தி அலறி கூச்சலிட்டார். சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டார் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த சரவணனை கண்டு மிரண்டு போயினர். அவரது இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அணைத்தனர். அதற்குள்ளாக அவர் உடலில் பல இடங்கள் தீயில் கருகின. பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய அவரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 70% உடலில் தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சரவணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மந்தாரக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனின் மனைவி மற்றும் மருமகளிடம் விசாரித்தனர். தனது கணவர் குடித்துவிட்டு வந்து அடித்ததால் அவரை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக அவரது மனைவி கூறிய நிலையில் அதனை ஏற்க போலீசார் மறுத்துவிட்டனர். தொடர்ந்து சரவணனின் மருமகளை அழைத்து விசாரித்த போதுதான் இந்த தீ வைப்பு சம்பவத்தின் பகீர் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. தனது கணவர் ராஜா வெளியூரில் தங்கி கட்டுமான வேலை செய்து வருவதாகவும் மாதத்திற்கு ஒருமுறை வீட்டுக்கு வந்து செல்வதாகவும் தெரிவித்தார். இதனை தனக்கு சாதகமாக்கிய மாமனார் சரவணன் மது போதையில் வீட்டுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார் மருமகள். இது தொடர்பாக மாமியாரிடம் அழுதபடியே தெரிவித்த நிலையில் அவர் தனக்காக மாமனார் சரவணனை கடுமையாக எதிர்த்து சண்டையிட்டார். அடங்க மறுத்த சரவணன் மீண்டும் குடித்துவிட்டு வந்து தீராத கொசு தொல்லை போல தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் அதனை தட்டி கேட்ட தனது மாமியாரை ஆபாசமாக பேசி தாக்குவதுமாக இருந்ததாக போலீசில் தெரிவித்திருக்கிறார் அந்த பெண். ஊருக்கு வந்த கணவனிடம் நடந்த விவரத்தை கூறியதால் அவர் தனது தந்தையை கடுமையாக தாக்கி சப்தம் போட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் டாஸ்மாக் போதை தலைக்கேறியதும் தனது காமுக சேட்டையை சரவணன் தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆண் துணை இல்லாததால் காமுகனிடம் சிக்கி அந்த பெண் தினம் தினம் ஒவ்வொரு இரவும் பெரும் கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மருமகளின் 3 பெண் பிள்ளைகளிடமும் போதையில் சரவணன் சேட்டையில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது.
இதனால் தனது பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதை அறிந்து ஆத்திரமுற்ற மருமகள் தனது மாமியாருடன் சேர்ந்து மாமனார் சரவணனை தீர்த்து கட்ட முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று சரவணன் பேண்ட் ஷர்ட் அணிந்து போதை மயக்கத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து அவரது இடுப்புக்கு கீழ் பகுதியில் மொத்தமாக பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாகவும் அதில் சூடு தாங்காமல் உருண்டதால் சரவணன் உடல் முழுவதும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததாகவும் கூறப்படுகிறது. வலிதாங்க முடியாமல் அலறிய சரவணனின் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து தீயை அணைத்து அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிர் பிழைப்பது கடினம் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் மந்தாரக்குப்பம் போலீசார் மருமகள் அளித்த புகாரின் பேரில் மாமனார் சரவணன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரவணனை உயிரோடு தீ வைத்து எரித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மனைவி மற்றும் மருமகளிடம் விரிவாக விசாரித்து வருகிறார்கள். அந்த இரு பெண்களும் தங்கள் குழந்தைகளின் உயிரை காத்துக் கொள்ளவே இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை காவல்துறையினர் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதியின் தீப்பொறியான வரிகளை பாடப்புத்தகங்களில் சொல்லிக் கொடுக்கும் அதே நேரத்தில் மாதரை போற்றுவோம், காப்பாற்றுவோம், கண்ணியம் சேர்ப்போம் என்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். போதையை காரணம் காட்டி சூழ்நிலையை பயன்படுத்தி செய்தாலும் உதவிக்கு யாரும் இல்லை என்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்.